ஹாய்டா. என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? உன்னை பார்க்கத்தான்டா உங்கள் வீட்டுக்கு போனேன். ஆனால் உங்கள் அம்மா நீ ஜிம்முக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் இங்கே வந்துட்டேன். எதுவும் முக்கியமான விஷயமா? சொல்லுடா. ஆமாண்டா, வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோண்டா. நீ கண்டிப்பாக வரணும்டா. சாரிடா, என்னால் அன்னைக்கு வர முடியாதுடா. ஏண்டா, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமாடா? இல்லைடா, என்னோடய உடம்போட ஃபிட்னஸ்க்காக நான் மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் ஃபுல்லாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்டா. என்னால் எங்கேயும் வர முடியாதுடா. அன்றைக்கெலாம் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன்டா, வர முடியாதுடா. அப்போ நீ சர்ச்சுக்கெலாம் போகிறியா இல்லையாடா? ஜிம்முக்கு போகிறதால சர்ச்சுக்கு போகிறது, இந்த ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நான் தள்ளி வச்சுருக்கேன்டா. அதனால் எங்கேயும் நான் போகிறதில்லடா. எனக்காக, என்னோடய உடம்பு ஃபிட்னஸ்க்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கடா. ஓ அப்படியா? வீட்லையாவது ப்ரே பண்ணுறியா இல்லையா? வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன்டா. அதுக்கு மேலே டைம் இருக்காதுடா. டயட் மெயின்டைன் பண்ணணும், ஃபுட்டு கரெக்டாக எடுக்கணும், கரெக்டான டைமில் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் உடம்பு ஃபிட்டாக இந்த மாதிரி இருக்கும். அழிஞ்சு போக போகிற உடம்புக்கே இவ்வளவு நேரம் இவ்வளவு பணம் செலவு பண்ணுற. ஆனால் கடவுள் தந்த ஆத்மா, கடவுளோட நித்தியமாக இருக்க போகிற இந்த ஆத்மாக்காக என்ன செய்ய போகிற?